எனக்கு இது முன்னாடி ஒரு கால் வந்தது. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்களே கேளுங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னு. இது வந்து இப்போ அப்கமிங்ல நிறைய கேம்பெயின்ஸ் வரும் எலெக்ஷன் வர்றதுனால. ஸோ பர் மந்த்துக்கு உங்களுக்கு 3 to 4 ப்ரமோஷன்ஸ் வந்துடும். ஓகே மேம், இது ஆக்சுவலி ஒன்லி ஃபார் டிஎம்கேக்கான கேம்பெயின் தான் இது. ஆமா டிஎம்கேக்கும் பிளஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. இப்போ நவலம் காக்கம் ஸ்டாலின் கவர்மெண்டோட தான் அது வந்து. ஓகே மேம், ஓகே. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் வரும். டிஎம்கேனா நீங்க டைரக்டா டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. லைக் வந்து இன்டைரக்டா தான் நீங்க பேசணும். இல்லை, எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, கேம்பெயின் அவங்க கேட்கறதே டிஎம்கேக்கு பண்ண சொல்லி தான் கேட்குறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்க பேசுறது டைரக்டா இருக்கு, அது இன்டைரக்டா இருக்குன்னா எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க. இல்ல மேம், ஓட்டு போடுங்கன்னு கிடையாது, பட் ஸ்டில் கேம்பெயின் ப்ரோமோட் பண்றோம்னா அதுதான மீனிங் ஆப்வியஸ்லி. ஆமா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அதை பத்தி மக்களுக்கு சொல்ற மாதிரி. ஓகே மேம். அதுதான் bro. நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பிரைஸ் உங்க பேஜ்க்கு? ஏன்னா நான் ஆக்சுவலா நாட் இன்ட்ரெஸ்டட் டு சப்போர்ட் திஸ் பொலிட்டிக்கல் ஸ்டப். நம்ம பேஜ்ல மேக்ஸிமம் அதெல்லாம் நான் போட மாட்டேன். அது வேற மாதிரி கலரா மாறிடும் பேஜ். ஸோ இப்போ இந்த ஹோல் கான்டெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்றதுக்கு இந்த பெய்ட் கேம்பெயின்ஸ்லாம் பண்றாங்களோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு, இப்போ என்னன்னா அந்த கட்சிங்களை ப்ரொமோட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் ரன் பண்றாங்க. ஆட் ஏஜென்சிக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு ஒரு பட்ஜெட் கொடுத்துருவாங்க போல, இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாட்டி நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேச வைக்கிறாங்க போல. அதுதான் இப்போ ரீசெண்டா நடந்தது. பட் அது பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் வந்துருச்சு, இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியலைங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்டே கேக்குறீங்கன்னா எனக்கு புரியல. சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. இங்க பிரச்சனை கிடையாது. இது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு பெய்டு கேம்பெயினா இதை பண்றாங்க அப்படின்னா அதுல நல்ல விஷயமே கிடையாது. இட்ஸ் லைக் பேட் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். மற்ற விஷயம், நீ ஒரு ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ற, ஒரு கடையை ப்ரமோட் பண்ற, ஒரு இந்த ப்ரமோட் பண்ற, கேமிங்கை ப்ரமோட் பண்ற, ட்ரேடிங்கை ப்ரமோட் பண்ற, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் செலக்ட் பண்ண போற ஒரு விஷயத்த இதையே நாங்க காசு கொடுத்து பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ற ஒரே ரீசனுக்காக தான் இதை நான் பண்ணல. இது எந்த கட்சி பண்ணியிருந்தாலும் விச் இஸ் ரியலி ராங். இப்போ இன்ஃப்ளூயன்சர் சில பேர்லாம் போட்டிருக்காங்க, அவங்க பேஜ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. சடனா பாத்தீங்கன்னா கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது, 1 லட்சம் சேர் 1.5 லட்சம் சேர் வெளியிருக்கு அப்படின்னு பேசும்போது இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல் இல்லை. இது நல்லாவா இருக்கு? எனக்கு இது எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு. நான் அதுக்கு மேல அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ண விரும்பல. என்னதான் இவங்க பிளான் பண்றாங்க, ஒரு ஆட் ஏஜென்சி வச்சு ஒரு மாநாடு நடக்க போறது, அடுத்தடுத்து நடக்க போறதுல ஒரு கேம்பெயின். என்னன்னா இது ஒரு மாநாடுக்கு மட்டும் கிடையாதுங்க, அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறோம் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொமோஷன்ஸ் வச்சிருக்காங்க போல டெக்னிக். எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் சும்மா டிவிக்கே ஸ்டேஜ்ல எங்க ஏறினாலும் அந்த கட்சியை ஒரு மாதிரி வன்மமா பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு.